மிஸ்டர் சூர்யா சொல்லித்தான் நான் பார்ட்னர்ஷிப்பே பிரிச்சேன். ஆஸ் அ லாயரா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். ஐ ஃபீல் வெரி சாரி சார். நீங்க சார் ஃபீல் பண்றீங்க? அவன் தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ஆக்கிட்டானே. இனிமே அவன் சங்காத்தமும் உனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க எடுத்துட்டு போங்க. ஐயா, வீட்ல இருந்து இதையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நம்ம பிரியா பாப்பா 3 நாளா சாப்பிடவே இல்லைங்கய்யா. அப்பா அப்பான்னு எப்பவுமே அழுதுட்டு இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா மச்சான்? திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? இருக்கு மச்சான். அவனுக்காக கொடுக்க என் உயிர் இருக்கு. கொடுத்துட்டு போ. உயிர் தானே, இனிமே எதுக்கு? எத்தனை வருஷம் பழக்கம்? 5 நிமிஷத்துல எடுத்துட்டு போயிட்டான்ல. 10 பேருக்கு முன்னால உன்னை நிக்க வச்சு அவமானப்படுத்தினால. அன்னைக்கு பச்சை புள்ள கதற கதற கைய பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போனான்ல. இன்னைக்கு அந்த புள்ளைக்காக வாங்கி கொடுத்த துணிமணிகள் கூட கொடுத்து அனுப்பியிருக்கான். அவன்லாம் மனுஷனா ஐயா? புருஷன் செத்தா அவனுக்காக பொண்டாட்டி கூட இந்த காலத்துல சாகிறது இல்ல. அவனுக்காக இவர் பெருசா உயிரை கொடுக்கிறாரா? உயிரை யோ, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை எல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறேன். தங்கச்சி செத்த அக்கா சாகிறதுல, தம்பி செத்த அண்ணா சாகிறதுல, புள்ள செத்த அப்பா சாகிறதுல. ஆனா என் நண்பன் செத்தா நான் சாவேன். நான் சாவேன். இந்த ஊறுகா சாப்பிடு. நீ சாப்பிட்டோன்னு நான் கூட்டிட்டு போறேன். சாப்பிடுமா. இல்ல, நீ போய் சொல்ற. இல்லம்மா, என் செல்லல, என் கண்ணல்ல. இந்த ஊறுகா சாப்பிடுமா. நான் கூட்டிட்டு போறேம்மா உன்னை. போய் சொல்ற. நீ என்ன கூட்டி போக மாட்ட. நான் சாப்பிட மாட்டேன். சும்மா சொல்றேன்டா. அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் அம்மாவை பார்க்கணும். கூட்டிட்டு போ. அழாதம்மா, நீ முதல்ல சாப்பிடு. நான் இங்க சாப்பிட மாட்டேன். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போப்பா. அப்படிலாம் சொல்லாதடா பிரியா கண்ணு. இது உன் வீடுமா, நீ இங்கதான் இருக்கணும். நான் உன் கூட தான் வருவேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பிரியா, நான் இல்லம்மா. உன் அப்பா நான் இல்ல. அவருதான் உன் அப்பா. இவங்கதான் உன் அம்மா. போதும் போதும். நீ சொல்லி நாங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். எங்க பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஐயா, இந்தாங்க ஐயா, சக்கரை எடுத்துக்கோங்க. ஐயாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அம்மா ஆக போறேன். ஒரு பொண்ணோட ஆசையே அவளுக்கு குழந்தை உண்டான விஷயத்த முதல்ல புருஷன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணுங்கிறதா. ஆனா எனக்கு அந்த குழப்பம் இல்லாம போச்சு. அவர்தான் என்ன பேச வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? முன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஊரையே 2 பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை மாதிரி நானும் வாயில்லா ஜீவன் ஆயிட்டேன். எனக்கு உன் கூட பேசுறதுதான் இஷ்டம். ஆனா உனக்கு என் கூட விளையாடுறதுதான் இஷ்டம் இல்ல. சூர்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எனக்கு வேதனையை கொடுத்துட்ட. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டிய. உனக்கு சந்தோஷம் தானே? அப்படியே இருக்கட்டும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது. நான்சென்ஸ். டிஎஸ் பட்டணபடி பேரன் நினைப்பா. என்னடா கரைஞ்சிட்டு இருக்க? சும்மா இருங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உலக்க எக்ஸசைஸா? உரலே தூக்கலாம் நினைச்சேன். முடியாம உட்கார்ந்துட்டியாக்கு. நெல்லு குத்துற பொம்பளை கேக்குறா, கொண்டு போய் குடுறா. நான் பாடி பில்டர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காத. நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. டென்ஷன் பண்ணாதீங்கடா, போங்கடா டேய். ஐயோ மச்சான், என்னைய அடிச்சே. உங்களை யார் குடத்தை தூக்க சொல்றது? நான் எங்க குடத்தை தூக்குனேன்? இனிமே கனமான பொருளை தூக்க கூடாது. நான் சொல்றதை கேளுங்க.
முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யக்கூடாது. முக்கியமா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், குனியாம நிமிராம எந்த வேலையும் செய்ய முடியாது. குடத்தை கீழே இறக்கி வைங்க. அட என்கிட்ட எங்கப்பா கூட இருக்கு? பேசாதீங்க. வேகமா நடக்க கூடாது, மாடி இப்படி ஏறக்கூடாது. குடத்தை இறக்கி வைங்க சொல்றேன்ல. இனிமே மாங்காய் தான் திங்கணும், சாம்பல் தான் சாப்பிடணும். அட பாவிங்களா, இனி சோறு போட மாட்டீங்களா? இத பாருங்க, இனிமே நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் கேக்குறீங்க, பப்ளிக் மீட்டிங் நடக்குது. ஏய் இறைவா, இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ. காலை டிபனுக்கு சாம்பார், மத்தியான சாப்பாட்டுக்கு மாங்க, நைட் என்ன திங்க போறீங்க? களவாடி ஒன்னு ஃப்ரை பண்ணி திருப்பி ஓடி போயிரு. ஏமா, இன்னைக்கு உன் புருஷனுக்கு என்னாச்சு? வெறினே ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? இந்த புடுங்க புடுங்கறான். குனிய கூடாதுங்க, நிமிர கூடாதுங்க, நடக்க கூடாதுங்க, படிக்கட்டு ஏற கூடாதுங்க. பிக்காரி நான் என்ன லாட்டிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன், ஒண்ணு ரெண்டு நடிட்டு இருக்கேன், ஓரமா போய் உட்கார்றா. நீ ஏமா சிரிக்கிற? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு போல, நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்க மூலமா சொல்லிட்டு போறாரு. ஐயோ, என்ன அப்படி நடந்தது? ஒரு பொண்ணு மசக்கையா இருக்கும்போது மாங்காய் திங்கணும், சாம்பல் சாப்பிடணும். ஓ, நீ மசக்கையா? மசக்கையா? சக்கையா? அச்சா அச்சா அச்சா, அம்மா டப்பா அப்பா டப்பா, அப்படி போடுற டப்பாங்குத்த. அது என்னது பச்சை வெள்ளை இந்த மாதிரி காவி? ஓ, தேசப்பற்ற வடகத்துல கூட காட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா வடை போண்டா பச்சை கூட காட்டுவீங்க போல இருக்குதே. ஓ சேடோ, வாடா 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 வாடா. என்ன சேடோ கூட நம்ம டச் பண்ண மாட்டேங்குது? நான் அவ்வளவு பேடா? நோ நோ, இந்த சேடோ ஒன்னைவே டச் பண்ணுது. இது ஏதோ சம்திங் ராங். அண்ணே, அவரு எவரு? அதான் அவரு மேல அவரு. அவரா? மேல செவர் இருக்கு, அதுக்கு மேல டவர் இருக்கு. ஆனா அந்த சேடோ வந்த பவர் தானே எனக்கு தெரியல. ஏன் குருவி கீழே விழுந்த? கூண்டுக்குள்ள போ. என்ன வேலை செய்றீங்க? நான் என்ன வேலை ஏன் செய்யறேன்? குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க குறுக்கு அது பேசினேன்? வந்து குருவி கீழே விழுந்துருச்சு, அதை காப்பாத்தலாம். பேசாதீங்க. நான் எப்ப பேசினேன்? சார், எந்த நேரத்துல என்ன வேலை செய்யறேன்னு தெரியல. படம் இந்த பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு வேதனை, எனக்கு இல்ல வேதனை. பார்த்து வேலை செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. ஓஹோஹோ மச்சான், இந்த இலை மரவு காய் மரவு எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டீலிங் வச்சுக்க. ஏமா, என்ன பொண்ணு நீ? உண்டாகிருக்க ஏதாவது ஒண்ணு ஆகிட்ட என்ன செய்யறது? போமா, போய் ஏசி ரூம் ரெஸ்ட் எடுமா, போமா. டேய் வாடாங்க. எல்லாரும் என்ன சார்ஜ் பண்றாங்க? என்னையே சார்ஜ் பண்றாங்க. என்ன என்னது காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டி இருக்கு? எல்லாம் மரத்தி வெட்டுங்க, வெட்டி சாய்ங்கடா. அம்மா, இந்தாங்க பாயாசம். இன்னைக்கு என்ன விசேஷம்? பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யாம்மா குழந்தை உண்டாயிருக்காங்க. என்னடி சொன்ன? என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கா? அந்த கரு தங்காது, அது நாசமா போகும். பெரியவங்க நீங்க இப்படி சாப விடலாமா? விடுவேன். பெத்தவளுக்கு தாண்டி தெரியும் பொண்ணோட அருமை. நம்ப வச்சு கழுத்தறுத்து குடும்பம் அது. அத பத்தி இங்க யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாதம் போட்டுங்களா? பாயசம் போடு. பொண்ணு சூப்பர் மச்சான். ஆமா, நீங்க மட்டும் பாத்துக்குங்க, எனக்கு மட்டும் காட்டாதீங்க. கண்ணை பார்த்தேன், காதை பார்த்தேன், வேற எதையும் காட்ட மாட்டேன்டால. அண்ணே, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் பொண்ணை மெதுவா கரெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கரெக்டா கனெக்ட் பண்ணுங்க. ஆத்தாடி, என்ன முட்டு வச்சு விட்டீங்க? சாப்பிடுப்பா, சாப்பிடு. சரி வச்சிட்டீங்க, சாப்பிடாட்ட கோச்சுக்கிறீங்க. எல்லாம் முழுசா பார்த்து முடிச்சாச்சா? எங்கடா பார்த்தேன்? இப்பயும் கண்ணும் காது மட்டும் தான்டா தெரியுது. சரி, கண்ணு காதெல்லாம் கரெக்டா இருக்குதா? அதுதான் சரியா இருக்கு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னால பார்த்து முடிச்சுக்கோ. அப்புறம் குறைக்கிற எல்லாம் என்கிட்ட சொல்லாத. எங்க இருந்தால காணோம். என்ன இலை எடுத்து போட்டீங்க? சோறு தீந்து போச்சு இல்ல? இருக்குல்ல, வந்தவங்களுக்கு அதையாவது விட்டு கொடுறா. ஏண்டா, எந்த ஊரு டெக்னிக்கல்டா இது? சோறு போடும்போது டக்குன்னு செம்ப தூக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் அத்தாடி என்ன இம்புட்டு போட்டீங்களேங்கிறது. நீங்க கேட்கணும்ல. நீ சொல்லணும்ல.
அந்த பக்கம் திரும்பி பாரு. கூட உட்கார்ந்து எவனாவது இருக்கானா? இல்ல. இந்த பக்கம் பாரு எவனாவது இருக்கானா? எப்ப போனாங்க? அது கூட தெரியாம நீ மண்டி போட்டு திருட்டு இருக்க. இங்க வருங்க, நான் மாப்பிள்ளை விட்டுக்கறேன். மாப்பிள்ளை விட்டுக்காரனா மண்டி போட்டு தான் திம்பியா? என்ன இப்படி பேசுறீங்க? நீ என்ன இப்படி சாப்பிடுற? நான் சாப்பிட்டது பெருசு இல்ல. ஆ. அங்க ஒரு சாப்பிடாரு பாருங்க. ஓ அவரு அப்படித்தானா? அவர்தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. ஆ. அவர் ஓகே பண்ணாதான் உங்க தங்கச்சி மாப்பிள்ளை கட்டிக்கிடுவாரு. ஓ இப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்கா? கவனிங்க கவனிங்க. கவனிக்கிறேன். பாயசம் இருக்குல்ல? பாட்டில பாயசம் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு செத்து போயிரு. ஐயோ இப்படி வாங்க நீங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன். மாப்பிள்ளை பொண்ணு பாக்கணுங்கிறாரு. நீ அங்க பாருமா. போதும். இருக்கட்டுங்க. போதுங்க. இருக்கட்டுங்க. போதுங்க. இருக்கட்டுங்க. பொண்ணு பார்க்க வந்து என்ன விட்டுட்டு உன்னை இந்த கவனிக்கிறாரு. என்ன இவ்வளவு ஆழமா குழி பறிக்கிறீங்க? என்னங்க பெரிய ஆழம்? இந்த ஆழத்தை விட உங்க 2 பேர் நட்பு இதை விட பெரிய ஆழமாமே. தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏங்க நீங்க பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொன்னாதான் மாப்பிள்ளை ஓகே சொல்லுவாராம. இந்தாங்க முட்டை ஓகே சொல்லுங்க. இந்தாங்க சிக்கன் ஓகே சொல்லுங்க. இந்தாங்க சோறு ஓகே சொல்லுங்க. ஓகேடா ஓகேடா ஓகேடா. நான் இன்னும் ஓகே சொல்லல. ஓகே சொல்லிட்டடா. சரி ஓகே. கோயில் புதுப்பிக்கிற வேலை எந்த குறையும் இல்லாம நடந்துட்டு இருக்கியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்ச திருப்பணி அது நல்லபடியா முடியணும். அதுக்கு என்ன சொல்லுங்க? கொடிமரத்துக்கு தங்கமெல்லாம் பூசுற வேலை மட்டும் பணம் இல்லாம பாதியிலே நின்னு போச்சு. அதாங்கய்யா திருவிழா தேதியை தள்ளி போடலாம்னு. பணத்துக்காக திருவிழாவை நிறுத்த வேண்டாம் மச்சான். அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ உள்ள இருந்து எடுத்து கொடுங்க. டேய் உள்ள போய் கேஸ் எடுத்துட்டு வா. சரி தள்ளுங்க, கொஞ்சம் கால் எடுங்க. அப்பா எவ்வளவு கடன்? என்னடா இது? கேஸ். நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? கேஸ் கேட்டீங்க. இதான் கேஸா? ஆமா. நான் கேட்டது பணம். நீங்க பணம்னு கேட்டுக்கலாம், ரூபாய்னு கேட்டுக்கலாம், காசுன்னு கேட்டுக்கலாம். இதுக்கு இத்தனை பேர் இருக்குல்ல, விவரமா சொல்ல வேணா? செக். அப்ப கேஷ்னு கேட்டா இதுதான் கொண்டு வருவேன். ஆமா. பணம் கொண்டு வர மாட்டேன். முடியாது. செக்குன்னு கேட்டா எண்ணெயாட்ட செக்க கொண்டு வந்து நடுவீட்டுல வைப்பியா? ஆமா. களவாடி. என்னடா லோன்? ஐயோ அம்மா. தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் இதெல்லாம் தனித்தனியா தான் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழர்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரே பண்டிகைன்னு சொன்னா அது தமிழ் புத்தாண்டு தான். நீங்க எவ்வளவு நண்பர்களா இருக்கும்னு சொல்றீங்கல்ல, இது எப்படி உங்களோட சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட நட்பா இல்ல இடைக்காலத்துல ஏற்பட்ட நட்பா? இது பரம்பரை ஃப்ரெண்ட்ஷிப். எங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் தாத்தா அவன் தாத்தா, அவங்க அப்பா ஏன் அப்பா, இப்ப நாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் எங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க, அப்படி போயிட்டு இருக்கு. நான் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு கல்யாணம் நடந்ததே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான். என் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீர்வரிசை செஞ்சு எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது சூர்யா அண்ணன் தான். உங்களுக்கு இடையில எனக்கு அது சண்டை வந்திருக்கா? இல்ல அப்படி ஏதாவது பிரியற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா? விஜயசாரதி, நீங்க சொல்றதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. உணர்வுபூர்வமான நட்பு. எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. பிரிய விட மாட்டான் கடவுள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எங்க 2 பேர் உடல்லையும் உயிர் இருக்காது. ஹலோ. யாரு சூர்யா சாரா பேசுறது? ஆமா சார், நான் விஜய் சார்த்தி, சன் டிவி. தமிழ் புத்தாண்டுக்கு உங்க ஊருக்கு வந்து இந்த சாங் ஷூட் பண்ணலையா? பேர்ல போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ பேட் லக். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.